ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்வீன் ஃபுட் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக வதங்கி வந்தது. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சிவப்பாக பொன்னிறமாக வந்ததும் நம்ம கோவக்காயை ரவுண்டாக அறுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கோவக்காயிலே தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டுட்டு இடைக்கு எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 70% வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா ட்ரை ஆகி கொடுக்கும். கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.